ஹாய் காய்ஸ், நீங்கள் என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்னா சோல் பெட்ஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பெட் அனிமல் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குது. அதுவும் வந்து என்னை ஃபாலோ பண்ணணும்னா சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அந்த லெட்டரில். அந்த பிரின்சஸும் படிக்கிறாங்க. அதோட அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த நிகழ்காலத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராகன் அங்கேருந்து பறந்து போயிட்டுருக்கு. அதில் 2-3 பேர் வேற ஒரு பீஸ்ட் மூலமாக வந்து அந்த டிராகனை அட்டாக் பண்ணி எப்படியாவது அந்த டிராகனை பெட்டாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிராகனை விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிற டிராகனை அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சலான்னு சொல்லி எவ்வளவோ டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுது. ஆனாலும் அந்த டிராகனால பெருசாக முடியல. ஏன்னா 2 பேரும் 2 சைட்லேருந்து அட்டாக் பண்ணுறதுனால ரொம்பவும் அதால் தப்பிக்கவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அட்டாக்கை கண்டினியூஸ் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் 2 பேருமே சமாளிச்சுட்டு அதுலேருந்து பறந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபார்மேஷன் மாதிரி ரெடி பண்ணி டக்குன்னு அந்த டிராகனை லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் மாதிரி கம்பெயின் பண்ணி அதை டிராகன் அட்டாக்கும் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு இடத்துல கீழே பொத்துன்னு வந்து விழுவுது. அதே இடத்துல அந்த என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் விழுந்த சீன்லேருந்தோட அந்த சீன்ஸை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறவங்க பீஸ்ட்டுகளில் நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் பீஸ்ட்டே கிடையாது, பல கனவுகள் நம்ம ஹீரோக்கு வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் பீஸ்ட் அட்டாக் பண்ணி என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ டீம்லேருந்து எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பீஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ணிட்டு ஹீரோவும் எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது சொல்ல ஆரம்பிக்கிறா, ஜூ குடும்பத்தில் நீங்கள் மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்கீங்க, மற்றபடி எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடிலேருந்து ஒரு பீஸ்ட்டை சம்மன் ஆக ஆரம்பிக்குது. அது ஒரு ஈவில் ஆற மாதிரி தான் இருக்குது. அதுவும் சொல்ல ஆரம்பிக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் அவங்கள தொட்டக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பவர்ஸ் அல்டிமேட் லெவலில் ரிலீஸ் பண்ணி அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்க ஆரம்பிக்குது. ஒருத்தரை விட மாட்டேங்குது. அதனால நம்ம ஹீரோ டீமில் இருக்கவங்களை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறது, மற்றவங்க எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளுவங்கள எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னது ஒரு இறந்து போன உருவம் வந்து நம்மளை எல்லாத்தையும் எரிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயத்திலே தான் இருக்கிறாங்க. நீ எங்களுக்கு ஆப்பன் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த டீமன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் டக்குன்னு தன்னோட ஃப்ளேம் பவர்ஸை பயன்படுத்தி டிஃபெண்ட் பண்ணிடுறான். அந்த கிட்டத்தட்ட 2 பேரோட பவர்ஸுமே வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம ஹீரோவிலையும் பெருசாக சமாளிக்க முடியல. இன்னொருத்தர் சைட்ல இருந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணதுமே அதை எல்லாருமே பார்த்ததும் அவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க எல்லாருமே. அவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான்னா, அவனை நம்ம ஹீரோவை டெலிபோர்டேஷன் பண்ணி அது மூலமாக நம்ம ஹீரோவை வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதாவது பேட்டில் நடக்கிற வேற ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோவை பேட்டிலுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். எந்த மாதிரினா அடிமைகள் மாதிரி பச்சிக்கிட்டு முக்கால்வாசி பேரை கொல்றதுக்காக அந்த பேட்டிலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல பீஸ்ட்டு சமன் பண்ணி விட்டு அந்த இருக்கவங்களை எல்லாத்தையும் சாக விட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற கும்பலில் இவங்களும் ஒருத்தவங்களா இருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா அந்த லெவலுக்கு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணுற லெவலுக்கு பண்ணிட்டு மேலே இருக்கிறவங்களும் அவங்களை எல்லாத்தையும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ட்டுக்கு சமன் பண்ணதுமே சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அதனால எல்லா பீஸ்ட்டுகளும் சுற்றி போய் நம்ம ஹீரோலேருந்து எல்லாத்தையுமே சுற்றி போடுது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமில் இருக்க எல்லாத்தையும் முக்கால்வாசி பேரை கொண்டுடுது அந்த பீஸ்ட்டுங்களானால நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி அங்கே இருக்கவங்களையும் காப்பாற்றி விட்டுட்டு நம்ம ஹீரோவும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே இடத்துல நம்ம ஹீரோக்கும் பெரிய லெவலில் இன்ஜுரி ஆக ஆரம்பிக்குது. அங்கே இருக்க ஒரு பொண்ணு அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோ அந்த அடியை வாங்கிடுறான். அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிக்குது, உனக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட்டுங்களை தன்னோட பவர்ஸ் அல்டிமேட் லெவலில் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வேற லெவல் அடிச்சிட்டு இருக்கு. இந்த ரவுண்டு முடிஞ்சிச்சுன்னு பெல் அடிச்சிடறான். அவரை அடிச்சதுமே எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனுக்கு அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சுட்டு இந்த ரவுண்டு இன்னும் முடியல, திரும்பவும் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மறுபடியும் அந்த பேட்டில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டுக்காக திரும்பவும் அந்த பீஸ்ட்டுங்களை உள்ள இறக்கி விட்றானுங்க. இருக்கிறவங்களே கொல்லாமல் விடவே மாட்டான் நம்மள இருக்கவன். உடனே மனம் வந்துட்டா சரி ஓகே இப்போ விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறானுங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ தான் கேட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க ஒரு காயினை எடுத்துக்கிட்டு சரி வீட்டுக்கு காயமே வந்துடுறான். வீட்டில் வந்து மருந்து போட முடியல, அந்த பொண்ணு ஒரு பொண்ணை காப்பாற்றிருப்பாள், அந்த பொண்ணு தான் வந்து மருந்து போட்டு விடுது, நான் போட்டு விட்றேன் அப்படின்னு அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. இல்லை மற்றவங்க யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் நானும் அங்கே போகிறதில்ல இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு உயிரோடு இருக்கிறத யோசிக்கிறத விட நன்றியோடு இருக்கணும், எனக்கு பண்ணவங்க பார்த்தா ஹெல்ப்புக்காக நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் திரும்பவும் போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோக்கு டிஃபென்ஸுக்கு ஒரு பீஸ்ட் வேணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் பீஸ்ட்டை டிஃபெண்ட் பண்ணி அட்டாக் பண்ணி அந்த பேட்டாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பறஞ்சிருந்து அந்த பீஸ்ட்டை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதனால் அது எல்லாமே தப்பிச்சு ஓடிடுதுங்க. அதே நேரத்தில் அதுங்க சாப்பாடு மாதிரி ஒன்று வச்சுட்டு நம்ம ஹீரோவும் போயிடுறான். அதை ஒன்று கூட அவனை மாட்ட மாட்டேங்குது. செடி அசிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதில் பார்த்தா ஒரு சின்னதாக பீஸ்ட் மாதிரி ஒரு புழு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு இப்போ இருக்கான்னு தெரியல. ஆனால் இதுதான் அந்த டிராகன் பீஸ்ட் அட்டாக் பண்ணி கீழே விழுந்ததுமே இந்த மாதிரி புழுவா மாதிரி இருக்கும் அந்த பீஸ்ட். நம்ம ஹீரோ கையில் வச்சிருந்த அந்த சாப்பாடு அதை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னதுமே அந்த பீஸ்ட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த பீஸ்ட் நம்ம டிராகனோட ஷோல்டர் மேலே ஏறிக்கிட்டு நம்ம கூடவே இருக்குது, நம்ம ஹீரோ கூடவே இருக்குது அப்படின்னு டிசிஷன் எடுத்துக்குது. அதே நேரத்தில் அங்கே ஒரு பெரிய பீஸ்ட் நடந்து போகிறத பார்க்குறோம். நம்ம ஹீரோ ஒழிச்சிக்கிற அதே இடத்துல ஒரு சின்ன பீஸ்ட் வருது, அதை எப்படியாவது பிடிச்சி ஆகணும் அப்படிங்கிற ஐடியா தான் இருக்குது. இந்த பீஸ்ட் கரெக்டாக அந்த சாப்பாடு கிட்ட நம்ம ஹீரோ வச்சிருக்க ட்ராப் கிட்ட வந்து அந்த சாப்பாடு நார்மலாக சாப்பாடு தான் பிடிச்சிருக்கேன், ட்ராப் எதுவுமே வைக்காம வச்சிருக்கேன். அதே நேரத்தில் போய் பிடிக்கலான்னு போகும்போது அதுவும் ஓடிடுது. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இப்படி விட்டால் வேலையாகாது, ஏதாவது ட்ராப் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராப் வச்சிடறா. இன்னொரு பீஸ்ட் வந்து சாப்பிட வருது. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பண்ண மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரியான அந்த ட்ராப்பை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறா. அதே நேரத்தில் அந்த பீஸ்ட்டும் அந்த இதில் ட்ராப்பில் கரெக்டாக அந்த மாட்டிட்டு நம்ம ஹீரோவும் கரெக்டாக அந்த பீஸ்டோட மொத்த பவர்ஸையும் இது பண்ணி அதை
பீஸ்ட்டை ஃபுல்லாகவே லாக் பண்ணிடுறான். சேவே விடாத லெவலுக்கு அந்த டிராகனுக்கு நன்றி சொல்லிடுறேன். இது நீ கூட ஐடியா ஓகே இந்த பீஸ் சொல்லிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னையே லாக் பண்ணியிருக்கேன், நான் யாருன்னு தெரியுமா, நான் எவ்வளோ பவர்ஃபுல்லான பீஸ்ன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சம கோவத்தில் கத்தி நம்ம ஹீரோ நீ ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஹீரோ அதை தடவை கொடுத்துட்டு இருக்கிறான். அது என்னன்னா அவ்வளோ கோவத்தில் பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தடவை கொடுத்துருக்கா. அது காலில் அடிபட்டுருக்கதையும் பார்க்குறான். அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பீஸ்ட்டுகளை பற்றி யோசிச்சு சரி ஓகே அப்போ நீ என்னோட பெட்டாக மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெட்டு இது ரிலீஸ் பண்ணுறான். அது மூலமாக நான் என்னோட பெட்டாக மாறிக்க அப்படின்னு சொல்லி அதோட ஒரு இது மாதிரி போடுறான். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஏன்னா இதுவாக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதனோட நம்ம ஹீரோட கையை கடிச்சு அதே நேரத்தில் அங்கே நடந்திருந்த நம்ம ஹீரோக்கு முன்னாடி நடந்திருந்த எல்லா விதமான பழைய விஷயங்களும் நடக்க தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னா அது நம்ம ஹீரோக்கோட இந்த பிட்டே இருக்கு. ஒரு சில விஷயத்தில் நம்ம ஹீரோ இறந்துருப்பான். அந்த பீஸ்ட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டெத்தாக ஸ்டேஜில் இருந்து தான் தப்பிச்சிருந்துருக்கும். அது எல்லாமே நம்ம ஹீரோ ஞாபகம் வருது. இதில் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது நம்ம இந்த பெட்டுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ இவர் தான் நம்ம மாஸ்டருங்கிறத தெரிஞ்சுட்டு இப்போ நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட பெட்டாகவும் மாறிடுது. அந்த இது 2 பேருமே இப்போ ஒரு டீமாகவே மாறிடுறாங்க. 2 பேருமே வேற லெவலில் இது வைக்கிறாங்க. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓகே பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அதை மாஸ்டரும் இது பண்ணிட்டு ஓகே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை கூட்டு போயிட்டு கூட்டு போனது நாள் போக போக அதுவும் வேற லெவலில் வளர்ந்து நம்ம ஹீரோ அதுக்கு ஸ்டோரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் நடுவில் ஒரு பிளான் செடியை பார்க்குறான். அதில் அந்த இது எனக்கு தான் வேணும், நீ அதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனும் என்ன டேப பீஸ் இருக்குது கண்டிப்பாக நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எது இந்த பாக்ஸா இதுவெல்லாம் என்ன அட்டாக் பண்ண போதா போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்லி அவனோட உல்ஃபு கிட்ட ஆர்டர் கொடுத்ததுமே அதுவும் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம ஹீரோட பெட்டும் என்ன பண்ணுதுன்னா தன்னோட தண்டர் ஸ்பிரிட்டை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக அதோட உடம்புல ஒரு கீரலை கிழிச்சு விட்டுருது. தன்னோட வேற லெவலில் அந்த கிளிக்கே அதோட சுத்தமாக நடக்க முடியாத அளவுக்கு வேற மாதிரி அந்த அட்டாக் கண்டினியூஸாக பண்ணுது. ஏன்னா என்னோட பெஸ்ட்டோட மினிமலே நீ கிழிச்சிட்டி அப்படின்னு சொல்லி வேற லெவலில் கோவத்தோட திரும்ப அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோட பெட்டும் பறந்து ஹீரோட பெட்டும் தன்னோட உண்மையான ஃபார்மை வெளில கொண்டு வர ஆரம்பிக்குது. அது ஒரு 9 tail fox. அதாவது இப்போதைக்கு அதோட முழு பவர்ஸ் ரிலீஸ் பண்ண முடியாதனால ஒரே ஒரு வாழ்வுள்ள வாழாத நிறைய தான் இருக்குது. அதே நேரத்தில் இது ஒரு 9 tail fox அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆக இருக்கிறானுங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனும் ஆப்போசிட்டில் கூட செம்மையாக பயப்பட ஆரம்பிக்கிறான். இந்த பீஸ்ட்டை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டதுமே 2 பீஸ்ட்டும் வேற மாதிரி அட்டாக் பண்ணிக்குதுங்க. அதே நேரத்தில் அந்த உல்ஃபும் தன்னோட ஸ்பிரிட் பவர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோட பெட்டும் ஸ்பிரிட்டோட ஸ்பீடாக வேற லெவலில் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதெல்லாம் பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நீ சீக்கிரமாக அதை முடியாது முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோட ஸ்பிரிட்டை அடி வாங்கிடுது. உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குறுக்குள்ள போயிட்டு அதோட அடியை வாங்கிடுறான். நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்க்க அதுக்கு இன்னும் பவர்ஸ் எல்லாத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டு 2 வால் உள்ள நிறைய மாறிடுது. அது என்னது ஸ்பெஷல் அட்டாக்னு சொல்லி ஒரு அட்டாக்கை பயன்படுத்துது. அந்த அட்டாக்லேயே அந்த பீஸ்ட் மொத்தமாகவே இறந்துருது. ஏன்னா அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்கை பயன்படுத்தி அதை சுத்தமாகவே முடிச்சிருது. அதே நேரத்தில் அதுக்கிட்ட இருந்து வந்த ஒரு ஃப்ளேம் இது மூலமாக வேற லெவலில் பவர்ஸ் அதுலேருந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு. அதுலேருந்து ஒரு கோர் மாதிரி நம்ம ஹீரோ எடுக்கிறான். அந்த கோர் மூலமாக நம்ம உனக்கும் நான் பவர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோட பவர்ஸ் எல்லாமே வேற லெவலில். ஓகே காய்ஸ், இது வந்து எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். பை காய்ஸ். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க காய்ஸ்.